என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரிதாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாட தலைப்பு என்னவென்றால், ரகசியம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்திய காரியங்களை சிறிது நேரம் தியானிக்கலாம். இப்போ ரகசியம் அப்படின்னாவே ஒரு உலக பிரகாரமா என்னென்ன ரகசியத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, சொல்லுங்க, என்ன ரகசியத்தை சொல்லலாம்? ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு ரகசியம் அப்படி கூட இருக்கலாம், அல்லது குடும்பத்துல வேற ஏதோ ஒரு உறவு, அது அம்மா அப்பா அல்லது அம்மா குழந்தைங்க, இந்த மாதிரி ரகசியம். அதே உலக பிரகாரமா பார்க்குறப்ப ராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாடை இன்னொரு நாடு எப்போ அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ரொம்ப சீக்கிரட்டாக ரகசியமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அந்த காரியத்தை செஞ்சு கரெக்டாக அந்த ரகசியத்தை அவங்க பூர்த்தி செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியம் அப்படின்னாவே எதை குறித்து சொல்லுது அப்படின்னா, நம்ம வாசிக்க கேட்டோம், கொலோசியர் அதிகாரம் 2 வசனம் 2 மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 2 அதிகாரம் 2 வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அநேக நிருபங்கள் எல்லாம் எழுதுறார். அநேக நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். அதுல எத்தனை நிருபங்களை நம்ம சொல்லலாம்? ஒரு ஏறக்குறைய 14 நிருபங்களை எழுதுறார். சபைகளுக்கு நிருபங்களை எழுதுறார். இப்ப பவுல் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு யூதனாக இருந்தாரு. அதே நேரத்தில் அவர் ஒரு ரோம பிரஜை. ஆனாலும் கிறிஸ்து பவுலுக்கு வெளிப்பட்ட பிறகு பவுல் அதாவது ஆரம்பத்தில் அவருடைய பெயர் சவுல். அதுக்கப்புறமா தான் அவர் பவுல் என்கிற பெயரிலே தேவனுடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, பிதாவாகிய தேவனையும் பற்றியும் பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த ரகசியத்தை தான் அவர் பவுல் சொல்றாரு. சபைகளுக்கு அநேக நிருபங்கள் எழுதியிருக்காரு. அதுல மொத்தம் எத்தனை நிருபம்? 14 நிருபம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சத்தியத்துல நடக்கக்கூடிய அநேக பேர் இருந்தாலும் யாரை இன்னைக்கு லைக் பண்ணுவாங்க, விரும்புவாங்க அப்படின்னா மோசே சொல்லுவாங்க. அப்புறம் விசுவாசத்துல தந்தையாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாவே நிறைய பேர் சொல்லுங்க. மெஜாரிட்டி பார்த்தா மோசேவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா மோசேவோட சாந்த குணம், அவர் வழி நடத்தின அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஏன்னா அவர் தானே பைபிளுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 ஆகமத்தை எழுதுறார். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் அப்படின்னு எழுதுறார். அதே மாதிரி புதிய பாடுன்னு பார்த்தா மேக்சிமம் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பவுல் தான் பிடிக்கும். அப்ப பவுல் அவர் சத்தியத்தை பிதாவை குறிச்சும் குமாரனை குறிச்சும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவின் குறித்த ஒரு ரகசியம் அப்படின்னாவே என்ன நம்ம சொல்லலாம்? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை சொல்லலாம். தேவன் அவருடைய குமாரனை காலாகாலமா அதை ஒரு சீக்கிரட்டாவே வச்சிருந்தார். யாருதான் பலியாவாரு? இந்த மனுக்குள்ள பாவத்துல விழுந்துருச்சு, யாரு பலியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருந்துச்சு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி மிருகங்கள், பலி பறவைகள் எல்லாம் பலி செலுத்தினாங்க. ஆனா கடைசியா அந்த பலி யாரு பூர்ணப்படுத்தினாங்கன்னா அவருடைய குமாரன். அப்ப இதெல்லாம் ஒரு ரகசியம்.
இது யாருக்கும் உள்ள ரகசியம்? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு ரகசியம். ஆனா இன்னைக்கு இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, 2 பேர் இல்ல, ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அநேகமா பிதா தான் குமாரன், குமாரன் தான் பிதா அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, ஒருத்தரை நிராகரிக்கிறாங்க, ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு ரகசியம். அப்ப 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது. அதே நேரத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபங்களை எழுதுறப்ப சுவிசேஷத்துல சொல்றாரு, 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலே எழுதி உள்ளது. 2 பேர். அந்த 2 பேர் யாரு? பிதாவாகிய தேவன், கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய தேவன் முதல்ல கிறிஸ்துவை தான் ஜனிப்பிக்கிறார், படைக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல ஞானத்தை குறித்து சொல்லியிருக்கு. அந்த ஞானங்கிற ஒரு டாபிக் இருக்கு, சப்ஜெக்ட், அது ரொம்ப நுட்பமானது, நுணுக்கமானது. அது யாருமே இன்னைக்கு ஏதோ நம்ம ஒரு 10 பேர் 15 பேர் கூடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை விட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரிவுகள் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஞானம்ங்கிறது என்ன, அது ஒரு இஷ்டம், அது ஒரு அது உருவகப்படுத்தி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா தேவன் அந்த ரகசியத்தை யாருக்கு தான் வெளிப்படுத்துறா? அவரை வாஞ்சியோடு யார் சேர்றாங்களோ அவங்களுக்கு சொல்றாரு. அப்ப அந்த ஞானம்ங்கிறது யாரு? 12ஆம் நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 12ல ஞானமாகிய நான் அப்படின்னு. அப்ப ஞானம்ங்கிறது ஒரு போர்ஷன் நபர், அந்த ஞானம் தான் இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வார்த்தையா இருந்திருக்காரு, வார்த்தையா இருந்தார். யாருடைய வார்த்தையா இருந்தாரு? தேவனுடைய வார்த்தையா இருந்தார். இப்ப சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4. உபாகமம் அதிகாரம் 6 வசனம், உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 4. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இதை இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? மொபைல் இருந்தா வாசிக்கலாம் இங்கிலீஷ்ல. உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 4. உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 4. அப்படின்னா என்ன? ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான். சரி, கொஞ்சம் இப்ப இந்த உபாகமத்தை எழுதுறது யாரு? மோசே தான் எழுதுறாரு. ஓகே, மோசே தானே எழுதுறாரு. கொலோசியர் எழுதுறது யாரு? கொலோசியர் பவுல். அதுல என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் அப்படிங்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காருன்னு பவுல் சொல்றாரு. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர், ஒரே ஒரு லார்டு, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். சரி, இதை நம்ம எங்க வாசிச்சோம்? உபாகமத்துல வாசிச்சோம். சரி, 1 கொரிந்தியரை எழுதுறது யாரு? 1 கொரிந்தியர் பவுல் தான். 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 5, 6, 7. 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 5, 6, 7. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7. 5, 6, 7 வசனங்கள். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இப்ப இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர். ஆனா பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிற ஒன்று, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் அப்படிங்கிறார். அப்ப அநேக தேவர்கள்
அநேக கர்த்தாக்கள்லாம் என்ன எப்படி சொல்லுவோம்? அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? நிறைய கடவுள் இருக்காங்க, நிறைய லார்டு, நிறைய காட், மெனி காட் மெனி லார்ட் அப்படின்னு சொல்லி. ஏன் வந்து இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர்னு மோசே வந்து உபவாசத்துல சொல்லிட்டு பவுல் வந்து அநேக கடவுள் அநேக கர்த்தாக்கள் இருக்காரு அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த மோசே காலத்துல மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளி நடத்துறாரு. அதுல கடவுளா யாரை பாதிக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க. அப்ப நாலு அடைவுல மனிதனுக்கு கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் கடவுளா பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துச்சு. சொல்ல புரியுதுங்களா? எப்படி? இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான், ஒரே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு தான் தேவனே சொல்றாரு. ஆனா நம்ம மனுஷனுக்கு தோன்ற எல்லாத்தையும் கடவுளா பாதிக்கக்கூடிய அந்த இது வந்து மனுஷனுக்குள்ளே வந்து அப்படி வந்துச்சு. சரி, இப்ப மெனி காட் மெனி லார்ட், அநேக கர்த்தாக்கள் அநேக கடவுள்கள் இருக்கிறாங்க. சரி, இப்ப அநேக கடவுள் இருக்காங்க அநேக கர்த்தாக்கள் இருக்காங்கன்னு பவுல் சொல்றாரு. பவுல் சொன்னா யார் சொன்னார்? தேவன் சொல்றாரு. ஏன்னா தேவன் தான் எழுதுறாரு, தேவன் தான் வேதத்தை எழுதுறாரு, தேவன் பேசின வார்த்தைகள் தான். தேவன் வந்து அவருடைய ஆவியை பவுலுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ஆவியை பெற்ற பவுல் வந்து எழுதுறாரு, அநேக கர்த்தாக்கள் அநேக தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப கடவுள் என்பவர் ஒருத்தரா இல்ல நிறைய பேரா? ஒரே கடவுள் தான். ஆனா இந்த இடத்துல அநேக கர்த்தாக்கள் அநேக தேவர்கள் இருக்காங்க, மெனி கடவுள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னா, இந்த நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் இத அநேக தடவை நம்ம குறிச்சு பார்த்துருக்கோம். தேவன், ஆண்டவர், கர்த்தர், அப்புறம் தேவன், ஆண்டவர், கர்த்தர், பிதா. இந்த 4 வார்த்தைகள் எப்படி இருக்கு? பொதுவா தான் இருக்கு. இது தேவனுக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தணும். ஏன்னா தேவன் இஸ்ரவேலுக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தர்னா என்ன? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு இருக்கு. தேவனாகிய கர்த்தர்னா என்ன? தேவன்கிறது என்ன? தேவன் அப்படின்னாவே அதனுடைய இது வந்து எலோஹிம், வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்றோம் நம்ம டிக்ஷனரியை பார்த்து. தேவனாகிய கர்த்தர், அப்ப தேவன்னா என்ன? கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேவா? இப்ப கடவுள்னா யாரை சொல்றோம்? இயற்கை எல்லாத்தையும் படைச்சவர் தான் கடவுள். அவர் யாரு? ஒரே ஒருத்தர் தான். அப்ப தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவன் அப்படின்னு இருக்கு இல்லையா? தேவன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்ன வார்த்தை? ஏன்னா இப்ப நம்ம தமிழ் பைபிள்லாம் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பைபிள் தான். வடமொழி சொல் தேவன் என்கிற வார்த்தை வந்து யார் அதிகமா யூஸ் பண்ணா? மற்ற ரிலீஜியன்ல தான் யூஸ் பண்ணா. அப்ப தேவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு 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 தேவனை குறிக்கக்கூடியதுக்கு நம்ம லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காங்க. தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணமானவர், காரணகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடவுள் என்பவர் ஒருத்தர் தான். அந்த தேவன், கர்த்தர், இந்த வார்த்தைகள்லாம் மனிதனுடைய முயற்சியினால தேவன் வெளிப்படுத்தின விதத்துல அப்படியே எழுதுறாங்க. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய ஆண்டவர், பிதா. பிதானா பிதாங்கிறது என்ன வார்த்தை? தமிழ் வார்த்தையா? மாதா, பிதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹிந்தி. கவனிக்கிறதா இருந்தா இங்க கவனிக்க, எல்லாம் வெளில போயிருங்க. சரி, ஓகே. அப்ப பிதா அப்படின்னா என்ன? மாதாகி, பிதாகி அப்படி சொல்லுவாங்க. இது என்ன வார்த்தை? ஹிந்தி வார்த்தை. அப்ப தமிழ் பைபிள் வந்து தமிழ் மொழியை மட்டும் அப்படியே சொல்லல, அது எல்லா மொழியும் கலந்து நமக்கு அதை ஆராய்ச்சி பார்க்கறப்பதான் தெரியுது இந்த லாங்குவேஜ் இப்படி. சரி, மோசேஸ் தெளிவா சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்ற ஒருத்தர் தான். ஆனா பவுல் சொல்றாரு அநேக கர்த்தாக்கள் அநேக தேவர்கள் உண்டாயிருக்காங்க. அப்படின்னா மேலான நிலைமையில உள்ளவங்களை கூட கடவுளா பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அதுல முதல்ல எங்க ஆரம்பிச்சிச்சு? மோசே வந்து மலைக்கு போயிட்டோம்னா, சீனாமலைக்கு போனோம்னா என்ன பண்றாங்க? கண்ணுக்குடிய இப்படி ஒரு பழைய பாட்டு காலத்துல எத்தனையோ தெய்வங்கள், இப்ப அந்நிய தெய்வங்கள்லாம் இருக்காங்க, அந்நிய தேவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? கடவுள் அப்படின்னு தான், கடவுள் தானே வேதம் சொல்லுது. அந்நிய தேவனா இருந்தாலும் அவங்களையும் தேவன், கடவுள் அப்படின்னு தானே நம்முடைய வேதத்துல போட்டிருக்கு. இப்படி அநேக கடவுள் இருந்தாலும் யாரு சகலத்தையும் உண்டாக்குனார்? அவர் தான் ஒரே கடவுள், அவர் தான் பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. அடுத்தது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர். அப்ப பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு பவுல் சொல்றாரு. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்ன? ரகசியம் 2 பேரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றதா ரகசியம்? 2 பேர் இருக்காங்க. பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய நாமம் யெகோவா. குமாரன் ஒருத்தர் இருக்காரு, அவரு இயேசு. அடுத்தது
இந்த நமக்காக மரிச்சது யாரை சொல்லுவோம் அப்படின்னா, யாரை சொல்லுவோம்? கிறிஸ்து இயேசு கிறிஸ்து யாரு? அவருடைய குமாரன், பிதாவோட குமாரன். 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 8. 1 கொரிந்தியர் அதிகாரம் 2 வசனம் 8 வாசிக்கலாம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஓகே. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பவுல்? மகிமையின் கர்த்தர் அப்படிங்கிறார். இப்ப உபாகமத்துல என்ன வாசிச்சோம்? கர்த்தர்களுக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு வாசிச்சோம். 1 கொரிந்தியர்ல என்ன வாசிச்சோம்? அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல மகிமையின் கர்த்தர்னு இயேசு கிறிஸ்து சொல்லு. எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மகிமையின் கர்த்தர் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கர்த்தர், அந்த யெகோவா தான் நமக்காக மரிச்சாரா? இப்ப கர்த்தர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 6500 சில்லற அப்படின்னு சொல்றாங்க. சிலர் 7000 அப்படிங்கிறாங்க. 6000 தடவை ஏறக்குறைய கர்த்தர் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ஒரிஜினல் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? LORT அப்படின்னு இருக்கும். LORT அப்படின்னு இருக்கு இல்லையா? LORT. இந்த 4 எழுத்தும் கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சுன்னா அது பர்டிகுலரா யாருக்கு தான் அந்த வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க? ஒரிஜினல்ல யெகோவா தேவனுக்கு தான். முதல் எழுத்து எல்லுங்கிறது கேபிட்டல்ல இருந்து மற்ற எழுத்தெல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருந்தா அது கிறிஸ்து. அடுத்தது எப்படின்னா 4 எழுத்துமே ஸ்மால்ல இருந்துச்சுன்னா அது மற்ற தேவர்கள் அப்படி. இதெல்லாம் ஒரு முயற்சினால மனிதன் செய்யறாங்க. தேவன் இப்படிதான், தேவனுக்கு இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இப்ப யெகோவா அப்படிங்கறத எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, மோசேக்கு நம்ம சொல்றாருல, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம். சில பைபிள்ல தான் எப்படி இருக்குன்னா ஐ எம் ஹூ ஐ எம் அப்படின்னு இருக்கு. எப்படி? ஐ எம் தட் ஐ எம். இன்னும் சில பைபிள்ல எப்படி இருக்கு? இங்கிலீஷ் பைபிள்ல ஐ எம் ஹூ ஐ எம். இப்ப அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எபிரேயத்துல யோகே வாகே அப்படின்னு ஒரு வார்த்தை வருமா, அதுதான் நாளடைவுல யாவே யெகோவா அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்திருக்காங்க. அப்ப உண்மையிலே இந்த யாவே இஸ்ரேல் நாடு ஜனங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு போனா அவங்க தேவனுடைய நாமத்தை எப்படி சொல்றாங்க? யாவே யாவே அப்படின்னு சொல்றாங்க. யோகே வாகே அப்படின்னு சொல்றாங்க. யோகே வாகே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கர்த்தர் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. LORT கேபிட்டல் லெட்டர்ல 4 வார்த்தை வந்துச்சுனாவே அது யெகோவா தேவன் தான் வரும். அப்ப பவுல் கோபத்துல வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஒருவர். ஆனா பவுல் சொல்றாரு அநேக தேவர்கள் அநேக கர்த்தர்கள். எப்படி சொல்றாரு? 4 இடத்துல கர்த்தர் கடவுள் அநேக கடவுள்கள் மனுஷனாக பாதிச்சுட்டு பண்ணிட்டான். இதனால பவுலுக்கு நல்லா தெரியுது, அந்நிய தேவர்கள் எல்லாம் கடவுள்னு சொல்றாங்களே, இப்படி அநேக கடவுள் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் தான் சகலத்தையும் படைத்தார். அவருடைய நாமம் யெகோவா, அவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல மகிமையின் கர்த்தரை சிலுவையில் இறந்தார்களே அப்படின்னு இருக்கிறதுனால கர்த்தர் அப்படின்னாவே அந்த பழைய பாட்டுல சொல்லப்பட்ட கர்த்தர் மகிமையின் கர்த்தர்னு போட்டிருக்கு. கர்த்தர்னு போடாம கூட மகிமையின் கர்த்தர்னு போட்டிருக்கு. அதனால பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதே ஒரு வசனத்தை வலியுறுத்தி எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. 1:17. எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 17. எபேசியர் அதிகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். போதும் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். மகிமையின் பிதா யாரு? இந்த இடத்துல பவுல் மகிமையின் பிதான்னு யார சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். மகிமையின் பிதாவுமானவர்ங்கிறது யாரு? யெகோவா தேவன். இப்ப மகிமையின் பிதாவானவர் யெகோவா தேவன் பவுல் சொல்றப்ப மகிமையின் கர்த்தர்ங்கிறது யெகோவா தேவன் இருக்கக்கூடாதா? மகிமையின் பிதாவுமானவர் அப்படின்னு சொல்றப்ப அது யெகோவா தேவன் தான் சொல்ற. நம்மளாம் அப்படித்தானே சொல்றோம். அதுதான் யெகோவா தேவனை குறிக்க. ஏன் மகிமையின் கர்த்தர்ங்கிறது யெகோவா தேவனை குறிக்காதா? இது எப்படி? அப்ப நமக்கு சாதகமாக தானே நம்ம அமைச்சுக்கிறோம். இப்படி சிலர் கேட்டா என்ன சொல்றது? அப்ப இந்த கர்த்தர் ஆண்டவர் தேவன் பிதா அப்படிங்கிற இந்த 4 வார்த்தை மனிதனுடைய அறிவினாலும் நிச்சயினாலும் தேவனை இப்படி குறிக்கணும். இப்படி பாருங்க, அந்த யோகே வாகே அதானே அந்த வார்த்தை தானே, யோகே வாகே. அதுதான் யூ
அந்த வார்த்தையை தான் அப்படியே யாவே, யெகோவா, அதுதான் ஆங்கிலத்துல லார்டு, அப்புறம் கர்த்தர் அப்படின்னு மொழிபெயர்த்து தேவனாகி கர்த்தர் ஒருத்தர் அப்படின்றார். பாருங்க, இன்னும் இந்த இடத்துல மகிமை கர்த்தர்னு சொல்றதுனால யெகோவா தேவன் மரிச்சாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க. ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்ன ரகசியம்? ரெண்டு பேரும் தனித்தனி, பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, குமாரன்னு ஒருத்தர் இருக்காரு, இதுதான் ரகசியம். ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படிங்கிறது ரகசியம் கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப மகிமை கர்த்தர்னா எப்படி? இப்ப யோவான் எழுதுறாரு இல்லையா, யோவான் 17:22 வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 17 வசனம் 22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேடினவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறபடி வேண்டிக் கொள்கிறேன். போதும். இப்போ மகிமையின் கர்த்தர் அப்படின்னு போட்டனால அது வந்து பிதாவை தான். ஏன்னா மகிமையின் பிதாவானவருங்கிறது யெகோவா தேவன்னா, மகிமையின் கர்த்தர்ங்கிறது யெகோவா தேவன் சொல்லாமே. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மகிமை அப்படிங்கிற வார்த்தைய நம்ம வேதத்துல ஆராய்ச்சி பார்த்து அந்த மகிமைங்கிறது யாருக்கு எப்படி கொடுக்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம வேற கண்காணன்ஸ்லயோ வேதாகம் அகராதி இல்லை. ஏன்னா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் தானே நம்முடைய இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆராய்ந்து பார்க்கணும் தான் இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு. ஏன்னா என்ன குறித்து சாட்சி கொடுக்கல அவைகள் தான். என்ன குறித்து சாட்சி நான் யாருன்னு சாட்சி சொல்றதே இந்த பைபிள் தான். ஏதோ ஒரு வசனம் வந்து மகிமை கர்த்தர் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் யாரை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ள நம்ம போகாதபடி அது அந்த மகிமைன்னா என்ன அதை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை. அப்ப மகிமையை வந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு தராரு. பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை. மகிமைன்னா என்ன இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? குளோரியா, குளோரி. அது எப்படி வேணாலும் அதுக்கு எப்படி வேணும் சொல்லலாம். மகிமை அப்படின்னாலே அது அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லலாம். சொல்லாமா? மகிமைன்னா என்ன? குளோரி. அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து சொல்றாருல, பூமியில் வாழ்ந்தப்ப நான் வந்து சுயமா எதுவும் சொல்லல, நான் சுயமா எதுவும் பேசல, நான் செய்யறது நான் பேசுறது எல்லாம் என்ன அனுப்பின பிதா என்ன சொன்னாரோ அதுதான் நான் செய்யறேன். சரி, அடுத்தது யோவான் அதிகாரம் 1 வசனம் 14. யோவான் அதிகாரம் 1 வசனம் 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்ப சொல்லுங்க, மகிமையின் கர்த்தர்ங்கிறது யார்? ஏன்னா மகிமைங்கிற வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மகிமை அப்படின்னா என்ன? மகிமைன்னா என்ன எப்படி சொல்றது? அதான் சொன்னோமே, அவருக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் இன்னும் தேவன் நினைக்கிற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்காரு. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? மகிமையின் கர்த்தர். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து பூமியில பிறக்கிறப்ப அவரு எப்படி அவர் சொல்லுது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார்ல, அப்ப லூக்கால வாசிக்கிறோம்ல, உங்களுக்காக ஒருத்தர் ரட்சகர், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னு பிறக்கிறப்ப பைபிள் சொல்லுது இல்ல. ஆனா ஏன் வந்து கர்த்தருங்கிற நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து தராரு? கர்த்தர் அவர் பிறக்கிறப்பே அவர் எப்படி பிறக்கிறப்பே அவர் எப்படி கர்த்தராகிய கிறிஸ்து தானே. அப்ப அந்த கர்த்தராகிய கிறிஸ்துக்கு பிறக்கிறப்பே அவருக்கு இருக்கிறப்ப தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார்ல. தேவன் வந்து இயேசுக்கு என்ன நாமத்தை கொடுக்குறாரு? எல்லா நாமத்திற்கும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படி முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, என்ன நாமத்தை தராரு? கர்த்தர் என்கிற நாவுகள். கர்த்தர். கர்த்தர்னா என்ன? கர்த்தர்னா என்ன? கர்த்தர் அப்படிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை. அப்ப தமிழ் வார்த்தையை தான் தேவன் வந்து கொடுக்குறாங்க இல்ல. இயேசு கிறிஸ்து பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றினால அவர் இருந்த நிலைமையில இருந்து இப்ப என்ன நிலைமைக்கு மாறிட்டார், உயர்த்தி இருக்கார். அததான் பவுல் சொல்றாரு. அப்ப பைபிள் என்ன கண்ணோட்டத்துல சொல்றதோ அந்த அடிப்படையில நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சொல்ற புரியுதுங்களா? கர்த்தராகிய கிறிஸ்து தானே பிறந்திருக்கிறாரு. அப்ப பிறக்கிறப்ப அவர் கர்த்தராகிய கிறிஸ்து தானே, கர்த்தராகிய கிறிஸ்து தானே.
அப்படி இருக்கப்ப எதுக்கு கர்த்தர் என்கின்ற நாமத்தை தராரு? அப்படின்னா என்ன வேதம் எப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பூமியில மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருந்த நிலைமையை காட்டிலும் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றினால அவருடைய நிலைமையை தேவன் உயர்த்துறார். அதுதான் அந்த இடத்துல சொல்றாரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. தேவனுடைய ஆவி இருந்தா இந்த சத்தியம் நமக்கு விளங்கும். அதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். இந்த ரகசியத்தை என்ன நினைச்சிடறாங்க? 2 பேர் இல்ல ஒருத்தர் தான் அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஆனா 2 பேர் இருக்காங்க. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணம். 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, குமாரன்னு ஒருத்தர் இருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப இன்னும் இந்த வசனத்துல இப்படிப்பட்ட காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறப்ப அப்போஸ்தலர் அதிகாரம் 7 வசனம் 2. அப்போஸ்தலர் அதிகாரம் 7 வசனம் 2. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 2 வசனம். அதற்கு அவர், சகோதரரை, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. போதும். மகிமையின் கர்த்தர் யாரு? மகிமையின் கர்த்தர் யாரு? மகிமையை தந்ததுனால இயேசு கிறிஸ்துவ மகிமையின் கர்த்தர்னு பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். அது யாரு? யெகோவா தேவன். இந்த இடத்துல மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமானாரு? அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருந்ததற்கு முன்னே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அப்ப தரிசனமானாரு. ஆபிரகாம் இன்சிடென்ட் எல்லாம் எங்க இருக்கும்? எங்க அதிகமா சொல்லியிருக்கோம்? ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல அதிகாரம் 18 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 18 1 வாசிக்கலாம். பின்பு யெகோவா மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமுட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். மகிமையின் தேவன் தானே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்படின்னா மகிமையின் தேவன் யாரு? இப்ப மகிமையின் கர்த்தருங்கிறது இயேசு கிறிஸ்து. மகிமையின் பிதாவமானவர் அது யெகோவா தேவன். மகிமையின் தேவன்கிறது யாரு? யெகோவா தேவன் தான் தரிசனமானாரா? எப்படி இது? ஆனா பைபிள் இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? என்னை அனுப்பின பிதாவோட சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். ஆனா இந்த இடத்துல வந்து கர்த்தரே வந்து தரிசனமானார் அப்படிதானே போட்டுருக்கு. யெகோவா தரிசனமாகி அப்படின்னு. இப்ப நிறைய பேர் இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, மகிமையின் கர்த்தர் அப்படின்னா. மகிமையின் கர்த்தர் மகிமையை தந்திருக்காரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மகிமையின் கர்த்தரை சிலுவையில் இருந்தார்கள். பிதாக மகிமையை இயேசுக்கு தந்திருக்காரு. கர்த்தருங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை. இதை ஆராய்ச்சி பார்க்கும்போது அழகத்துக்கு கண்டுபிடிச்சிடணும். மகிமையின் பிதாவானவர், மகிமையின் கர்த்தர், மகிமையின் தேவன் தரிசனமானவர். அப்ப பிதாவாகிய தேவன் தான் தரிசனமாயிருக்காரு அப்படின்னு நினைச்சிருவேன். இப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் தான் யெகோவா. அந்த யெகோவாங்கிறது தான் கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு நாமம். அந்த யெகோவாங்கிறது தான் அந்த யெகோவா அப்படிங்கிற நாமம் தான் கிறிஸ்துவுக்கு உரியது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருவேன். எப்படி அப்படின்னா, சில பேர் பாருங்க, வேடிக்கை என்னன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு சில சகோதரர்கள்ட்ட நான் பேசுறப்ப போன்ல அவர் சொல்றாரு, யெகோவா அப்படிங்கிறது கிறிஸ்து தான் யெகோவா. ஆனா யெகோவான்னு இன்னொருத்தர் இருக்கிறாராம். யெகோவான்னு இன்னொருத்தர். இப்ப திருத்துவத்துல நிறைய குழப்பம் வந்துருச்சு. ஏன் வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து ஓமையில சொல்றாரு, விதை விதைக்கிறப்ப போறாங்க, அப்ப என்ன வந்துருச்சு, சைடுல கலைகளும் வந்துருச்சு. அந்த மாதிரி திருத்துவம் அப்படிங்கிற இது இப்ப பாருங்க, புதுசாலாம் உருவாக்குறாங்க. 3 யெகோவா இருக்கிறாங்க. அந்த 3 யெகோவா 3 இயேசு கிறிஸ்து, 3 இயேசு கிறிஸ்து 3 யெகோவா. கடைசியா அந்த 3 யெகோவாவும் ஒரு யெகோவா தான் அப்படின்ட்டாங்க. இப்படியும் சிலர் நினைக்கிறாங்க. சில பேருடைய கோட்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னா, பழைய பாட்டுல யெகோவா தான் தரிசனமானவர் இருக்கு இல்லையா, அப்ப யெகோவா தான் தரிசனமானார் அப்படின்னு லிட்டரலா புரிஞ்சுக்கிட்டு
அப்ப பிதாங்கிறது யாரு அப்படின்னா, பிதாவுக்கு நாமமே கிடையாது. பிதாவோட நாமம் கிறிஸ்து தான். கிறிஸ்துவோட நாமம் யெகோவா. பிதான்னு ஒருத்தர் தனியா இருக்கிறாரு, பர்டிகுலரா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஆல்மைட்டி காட். அவருடைய நாமத்தை தெரியப்படுத்தவே இல்லை. பழைய ஏற்பாட்டுல முழுவதும் வெளிப்பட்டது யாருன்னா குமாரனாகிய யெகோவா அப்படிங்கிறார். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மகிமை தேவன் தரிசனமாகி அப்படின்னா தேவனை யாரும் பார்க்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கட்டதில்லை. பிதாவோட மடியில இருக்கிற குமாரன் தான் அவரை வெளிப்படுத்தினாரு. இப்ப ஒரு சில வசனத்துல வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 13 வசனம் 17 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 13 17. அப்பொழுது மனோவா யெகோவாவுடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு யெகோவாவுடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அவசியம் என்ன என்றார். அது அதிசயம் என்றார். போதும். இப்ப ஆபிரகாமோட இன்சிடென்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு மனோவாவை பத்தி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இது அப்படின்னா, நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் 2 பெயர்கள் வந்து தேவனுக்கு வழங்கியிருக்காங்க. ஒன்று எதை சொல்லுவோம், அதான் தேவன், ஆண்டவர், கர்த்தர், பிதா அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய தூதன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கர்த்தருடைய தூதன். அதே யெகோவா தேவனை சொல்றப்ப அந்த LORD கேபிட்டல் லெட்டர்ல இங்கிலீஷ்ல பைபிள்ல பார்த்தீங்கன்னா அது யெகோவா தேவன். அதான் இந்த கர்த்தருங்கிற வார்த்தையே ரொம்ப தடிச்சிருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்ட்டா கொடுத்துருக்கும். இப்ப கர்த்தர் தரிசனம் ஆக மாட்டாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, ஏன்னா அவரை பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் வசனங்கள்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, நியாயாதிபதிகள்ல நம்ம படிக்கிற அந்த மனோவா சம்பவத்துல சொல்றாரு இல்லையா, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை, யெகோவாவின் தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படி உம்முடைய நாமம் கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிசயம் அப்படின்னாவே நமக்கு எந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும்? ஏன்னா கர்த்தர் பழைய பாட்டுல கர்த்தர் தரிசனமானார்னு வரும். சில வசனங்களுக்கு அப்புறம் யார் தரிசனமானார்னு வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார். அப்ப இது எப்படி? அது கர்த்தர் சில இடங்கள்ல தரிசனமானாரு, அப்படியே சில இடங்கள்ல கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்படியே வசனத்தெல்லாம் நம்ம ஆராய்ந்து படிக்கிறப்ப தேவன் வெளிப்படுத்துற சத்தியம் என்னன்னா, பாருங்க, அந்த கர்த்தருடைய தூதனை தான் வந்து யார் பார்க்கிறா? மனோவா பார்க்கிறார். கர்த்தருடைய தூதனை தான் மனோவா பார்க்கிறார். ஆனா அந்த கடைசி 22வது வசனத்தை வாசிக்கலாம். தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். போதுமா? இப்ப கர்த்தருடைய தூதனாகிய இயேசு கிறிஸ்துவ தான் மனோவா பார்க்கிறாரு. ஆனா கடைசியா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றாரு? நாங்கள் தேவனையே பார்த்துட்டோம் அப்படின்னு. என்ன? தேவனுடைய சார்பா தேவன் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பர்சனா கர்த்தருடைய தூதனா யாரை வெளிப்பட்டார்? கிறிஸ்து தான் வெளிப்பட்டார். இப்ப இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று எங்க சொல்லியிருக்கு? நியாயப்பிரமாணத்துல, பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு. பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு. சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, கர்த்தர் தான் தூதனா வெளிப்பட்டாரு. அதுக்கு தான் உதாரணம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் இல்லையா. வந்து ஒரு உதாரணம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, பெரிய பெரிய கரண்ட் இதெல்லாம் வந்து பவர் பிளான்ட்னு சொல்லுவோம். அங்கெல்லாம் அதிக கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாகி 11,000 கிலோ கேவி. இப்போ வீட்டுக்கு எப்படி 230, 440 அப்படி. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோட மகிமையில யாரும் பார்க்க முடியாதான். கிறிஸ்து யெகோவாவோட மகிமை அவர் குமாரனா வெளிப்பட்டனால அவர் கொஞ்சம் மகிமையை கம்மிப்படுத்தி வெளிப்பட்டாரு. இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கர்த்தர் தான், யெகோவா தான் குமாரனா வெளிப்பட்டாரு, யெகோவா தான் தூதனா வெளிப்பட்டாரு, யெகோவா தான் வந்து
பழைய பாட்டில் தூதனா வெளிப்பட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா வேதம் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தருடைய தூதனா மனவா பார்த்தாலும் என்ன சொல்றாரு, நான் தேவனை பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்து தேவனை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப மகிமையின் தேவன் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனம் பண்ணாருன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? யாருக்கு இது வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது யோவான் அதிகாரம் 1:1 வந்து ஒரு சாதாரண வசனமே இல்லை. அதெல்லாம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பல இங்கிலீஷ் பைபிள், பல ஹீப்ரு பைபிள், கிரீக் பைபிள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கு? லோகாஸ், லோகோஸ், லோகோஸ். அதுக்கு அநேக பேர் அநேக மீனிங் எல்லாம் சொல்றாங்க. லோகாஸ் என்ன? அம்பாசிடர்னுவாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அம்பாசிடர்னுவாங்க. இப்போ ஐஓடிசியில் எப்படி சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ரத்தத்தில் தூக்கப்பட்ட வஸ்திரத்தை தெரிந்த அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இயேசுக்கு தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிற ஒரு நாமம், ஒரு பெயர், ஒரு காரண பெயர் வேதத்தில் தேவனே வழங்கியிருக்காரு. அப்போ கர்த்தருடைய தூதனாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய பர்சனா வெளிப்பட்டிருக்காரு. அதனால மகிமையின் தேவனை ஆபிரகாம் தரிசனம் பண்ணா யெகோவா தேவன் தான் தரிசனம் பண்ணாருன்னு சொல்லக்கூடாது. இதனால்தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். இந்த ரகசியம் வந்து சாதாரண ரகசியம் இல்லை. வெளிப்பட்டது யாரு? இன்னும் தலைய சுத்திக்கிறாங்க. எது ஒரு தெளிவு இல்லை. மகிமையின் தேவன் சிறுவையில் இருந்தாரு. யார்? இவர் தான் வெளிப்பட்டார். மகிமையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். யெகோவா தான் இயேசு. முடிஞ்சு போச்சு. ஆனா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியம் என்ன? 2 பேரும் ஒருத்தர் அப்படிங்கிறதா? தனித்தனி. பிதான்னு ஒருத்தர் இருக்கிறார், குமாரன்னு ஒருத்தர் இருக்கார். சரி, அடுத்தது ஒரு வசனத்துல பாருங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் மேக்சிமம் படிச்சிருக்க மாட்டீங்க. யாத்திராகமம் 34:23. யாத்திராகமம் 34:23. யாத்திராகமம் 34:23 வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற யெகோவாகிய ஆண்டவரின் சன்னதியில் வரக்கடவார்கள். போதும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். எத்தனை பேர் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல வாசிங்க. இது இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற every man with whom was found blue and purple and scarlet and fine linen and goat's hair. யாத்திராகமம் எக்ஸோடஸ் யாத்திராகமம் 34:23. Thrice in the year shall all your men children appear before the Lord God, the God of Israel. எப்படி லார்ட் காட் காட் ஆஃப் இஸ்ரேல். எப்படி வருது பாருங்க. லார்ட் காட் லார்ட் ஆஃப் இஸ்ரேல். சத்தமா சொல்லு. ஒரே ஒருத்தர் தான் குறிக்குது. எப்படி குறிக்குது அந்த வசனத்துல? எப்படி பாருங்க. தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின். அப்ப எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க? தேவனுக்கு ஒருத்தர் இருக்காரு, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு, ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு. அப்ப 3 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு வேடிக்கை என்ன? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாராம். தேவனை துதிக்கிறாங்களாம். அதனால பிதான்னு ஒருத்தர் பரிசுத்தர் இருக்காரு, குமாரன் பரிசுத்தர் இருக்காரு, பரிசுத்த ஆவியானவன் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் தான் அப்படிங்க. இப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா வசனம் பாருங்க. தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின். தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர். இது யார்? இது தேவனாய் இருக்கிற அப்படின்னா எப்படி சொல்லலாம் பாருங்க. கடவுளாய் இருக்கிற யெகோவாவின் ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். அப்ப அந்த வார்த்தை, அந்த யெகோவாங்கிற அந்த நாமத்தை கொஞ்சம் மகிமைப்படுத்தி கொஞ்சம் உயர்த்தி சொல்றதுக்கு தேவன், ஆண்டவர், கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்படிதான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? தேவனுங்கிற ஒருத்தர், கர்த்தருங்கிற ஒருத்தர், ஆண்டவர் ஒருத்தர் அப்படின்னு. தேவன், ஆண்டவர், கர்த்தர், பிதா இந்த 4 வார்த்தையில போட்டு என்ன பண்ணிடுறாங்க? 2 பேர் இல்ல, ஒருத்தர் தான் அப்படின்ட்டாங்க. அதான் இது ரகசியம். ஓகே, இப்ப நமக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ல வந்து வழிநடத்துற அந்த விதத்தெல்லாம் பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரேல் ஜனங்களை வந்து கர்த்தருடைய தூதனாக அவர் வந்து வெளிப்பட்டார். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனா வெளிப்பட்டாரு. அவர் வந்து கர்த்தருடைய யெகோவாவுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பர்சன்.
பர்சனாக தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதான் தேவனை கண்டோம் அப்படின்னா தேவனை பார்க்கல, தேவனுடைய சார்பாக இருந்த கிறிஸ்துவை தான் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு வசனம் நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை வாசிப்போம். எப்படின்னா 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாருல்ல, 1 கொரிந்தியர்ல அதிகாரம் 10 வசனம் 4. 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 4. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. போதும். அந்த கண்மலை கிறிஸ்துவே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். இந்த தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஒரு இடத்துல பேசுன்னு சொல்லுவார், ஒரு சில இடத்துல மோசே கடவுள் சொல்லுவார் அடி அப்படின்வார். ஆனால் அப்படி அந்த தப்பு பண்ணனால தான் மோசே வந்து எங்கே போக முடியாமல் போயிடுச்சு. அப்போ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்முடைய தேவன் எப்படி சொல்றாருன்னா, அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ அந்த கண்மலை ஞான கண்மலையும் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு பேர் இருக்கு, வார்த்தைங்கிற பேருக்கு ஞான கண்மலை. அவர் யாரு? ஞான கண்மலை. ஞானம்ங்கிறது யாரு? அதுவும் கிறிஸ்து தான். அப்ப தேவன் ஞானம் இல்லையா? தேவன் ஞானம் இல்லையா? தேவனுக்கு ஞானம்ங்கிற வார்த்தை பொருந்தாதா? வசனம் இருக்குது, தேவனுக்கும் ஞானம்ங்கிற இது. ஞானமாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஞானமாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, வல்லமையை கொடுத்திருக்காரு. இப்ப இயேசுக்கு ஞான கண்மலை. இப்ப பிதாவ தேவனை குறித்து எப்படி சொல்லுது? நம்ம ஏசியால நம்ம வாசிக்கிறோம்ல, 26:4. 26:4. ஏசியா 26:4. ஏசியா 26:4. யெகோவாவை என்றென்றைக்கும் நம்புங்கள். யெகோவாகிய கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். சகோதரர் வந்து ஒரு வசனத்தை இந்த இடத்துல முழுங்கினார். அந்த வசனத்தை எப்படி சொல்லணும்னு தெரியல. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஓகே, யெகோவாவை என்றென்றைக்கும் நம்புங்கள். இந்த இடத்துல எப்படி ஆச்சாரு? யெகோவாகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார், அப்படித்தானே வரணும். ஏன்னா கர்த்தர்னாவே யெகோவான்னு தானே ஒரிஜினல்ல இருக்குது. அது எப்படி யாஹ்வே வாஹ்வே, அதுதான் யெகோவா யாவேன்னு. அப்ப கர்த்தராகிய யெகோவா அப்படின்னா இந்த இடத்துல 2 யெகோவா, கர்த்தர் யெகோவாகிய யெகோவா அப்படின்னு சொல்லாமா? எப்படி நித்திய கண்மலையா இருக்கிறாங்க. அப்ப யெகோவா அப்படிங்கிற அந்த கடவுளுடைய நாமத்தை உயர்த்தி சொல்றது கர்த்தர், ஆண்டவர், தேவன் ஆகிய கர்த்தர், கர்த்தராகிய ஆண்டவர் அப்படின்னு ஒரு உயர்த்தி மொழிபெயர்த்திருக்காங்க. இல்ல எப்படி வருதுன்னா பிதாவாகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். சரி, ஓகே, அது உங்களுடைய விருப்பம். பிதாவா கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலை. அப்ப யெகோவா தேவனுக்கு என்ன பேரு, என்ன ஒரு இது? நித்திய கண்மலை. அவர் தான் நித்தியத்துக்கும் அவர் என்ன இருக்காரு? கண்மலையா இருக்காரு. கண்மலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கண்மலை. இப்ப வந்து கண்மலை. இப்ப நம்ம சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை நேருக்கு. ஏன் பர்வதம் கண்மலை எல்லாம், பர்வதம் கண்மலைன்னா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப கண்மலை அப்படின்னா என்ன? அவர் வந்து ஒரு நம்ம மலை மாதிரி நம்புறோம். ஏன்? அவர் இயற்கையெல்லாம் உண்டாக்குனவர், எல்லா சக்தியையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி எல்லா பவர் அவர்கிட்ட தான் இருக்கு. யோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அருமன் நட்சத்திரத்தை நீ தெரியுமா, துருவ நட்சத்திரத்தை நீ அறிவாயா அப்படிலாம் கேட்கிறாரு. அப்ப எல்லாமே அவர் கண்ட்ரோல் பண்றாரு, இயக்குறாரு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அப்பேற்பட்ட வல்லமையுள்ள கடவுள் தரிசனம் ஆவாரு அப்படின்னா எப்படி? அப்படியே தரிசனம் ஆயிடுவாரா? அவருடைய சார்பா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய பொறுத்துனா இயேசு கிறிஸ்து தான் வெளிப்பட்டார். இப்ப பிதாவுக்கு நித்திய கண்மலை அப்படின்னு வாசிக்கிறோம், குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஞான கண்மலைன்னு வாசிக்கிறோம். ஆனா பைபிள் எப்படி சொல்லுது வாசிங்க. இப்ப பாருங்க, இப்ப சில வசனங்கள் வாசிக்கிறப்ப ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். 1 சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 2. 1 சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 2. 1 சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 2. கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. போச்சு. தேவனை போன்று ஒரு கண்மணி இல்லை அப்படின்னு இங்கிலீஷ்ல வாசிங்க. 2:2. யெகோவாவை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை,
உம்மை அல்லாமல் வேறொருவர் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இங்கிலீஷ்ல வாசிக்க. There is none holy as the Lord, for there is none beside thee, neither is there any rock like our God. எப்படி சொல்றது? ஒருத்தரும் கண்மலை அப்படிங்கிறதே ஒருத்தர் தான் அப்படின்னு தானே வாசிக்கலாம். பாருங்களேன், எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அப்ப தேவனை போன்று ஒரு கண்மலையும் இல்லை அப்படின்னா என்ன? அவர் ஒருத்தர் தான் கண்மலை. அவர் ஒருத்தர் தானே கண்மலை. அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து ஞான கண்மலை? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, மகிமையின் கர்த்தர், மகிமையின் தேவன், மகிமையின் பிதாவானவர், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர், இதெல்லாம் பார்க்கிறப்ப இதுக்கு நம்ம எப்படி சொல்றது? நித்திய கண்மலை பிதா தெளிவாக வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. ஞான கண்மலை இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்காரு. ஆனா வசனம் நம்ம வாசிக்கிற இந்த வசனம் பாருங்க, எங்கள் தேவனை போல பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்த உள்ளவர் இல்லை. அப்ப யெகோவா மட்டும் தான் பரிசுத்தர். அப்ப இயேசு கிறிஸ்து, சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, வேடிக்கை என்ன, இயேசு கிறிஸ்து என்னை நல்லவன் என்று சொல்லாத, பிதா ஒருத்தர் தான் நல்லவன் சொல்லியிருக்காரு, அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிடுறாங்க, அவரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்படி இல்லை. சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் புத்தியை தந்திருக்கிறார். அவர் சத்தியமுள்ளவர், இவரும் சத்தியமுள்ளவர். ஏன்? அவருடைய வார்த்தையை இவர் சொல்றாரு. நான் சுயமா சொல்றேன். அவர் என்ன சொல்றாரோ, அப்ப அவர் என்ன சித்தம் வச்சாரு? இவரை பரிசுத்தப்படுத்திட்டாரு. அதனால இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தம்? ஓகே. இப்ப கர்த்தரை போல பரிசுத்தர் இல்லை, உண்மை எல்லாமே வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, ஒரு கண்மலையும் இல்லை. அப்படின்னா அவர் மட்டும்தான் கண்மலை. இப்ப நம்ம உபாகமத்தை ஓசையால நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்சோம்ல, ரட்சகர் அப்படின்னா ஒருத்தர் தான். அப்ப இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? ரட்சகரா ஏற்படுத்தியிருக்காரு. ரட்சகர்களை கொடுத்தீர். நியாயாதிபதியிலே சில மனிதர்கள் கூட ரட்சகன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் பொதுவா பயன்படுத்திருக்காங்க. தமிழ் பைபிள்ல இந்த வார்த்தைகளை பொதுவா பயன்படுத்திருக்காங்க. இப்ப நித்திய கண்மலை யெகோவா தான், ஞான கண்மலை இயேசு கிறிஸ்து தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அப்படின்னா என்ன? அவர் மட்டும்தான் கண்மலை. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி நியமிக்கப்பட்ட கண்மலையா? எப்படி சொல்லலாம்? இப்ப ரட்சகர்னு என்ன நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, இஸ்ரவேலுக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அநேக கர்த்தர்கள். அப்ப முன்னுக்கு முன்னும் முரணா இருக்கு பாருங்க. கர்த்தர் ஒருவர்னு போட்டிருக்கு, பவுல் சொல்றாரு அநேக கர்த்தர்கள் இருக்கு. அதெல்லாம் ஆராய்ச்சி பாக்குறப்ப எவ்வளவு ஒரு தெளிவு தேவன் வெளிப்படுத்துறாரு பாருங்க. இப்ப ஒரு கண்மலையும் இல்லை அப்படின்னா யெகோவா தேவன் மட்டும்தான் கண்மலை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன கண்மலை? ஞான கண்மலை. அவ்வளவுதான். இந்த ஞானம், இந்த தேவன், ஆண்டவர், பிதா, இதெல்லாம் ஒரு பொதுவா பயன்படுத்தியிருக்காங்க. தேவன் தான் ஞானம், ஞானத்துல அவர் தான் ஊற்று மூலம். இருந்தாலும் அவர் யாருக்கு ஞானமாகிய தேவன் யாருக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு? கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்காரு. அதனால ஞானம்ங்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்கும் பொருந்துது. சரி, இப்ப பாருங்க, ஏசாயா அதிகாரம் 44:8 வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 44:8. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. போதுமா? வேறொரு கண்மலையும் இல்லை, ஒரே கண்மலை தான். அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை யாரு? ஒரே கண்மலை தான் இருக்காரு. அந்த கண்மலை யாரு? யெகோவா தேவன் மட்டும்தான் கண்மலை. அவர் நித்திய கண்மலை, நித்தியத்துக்கும் அவர் தான் கண்மலை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு இதா சொல்லியிருக்காரு? இதெல்லாம் தேவனே கொடுக்கிறார், ஞான கண்மலை. சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 18:31. சங்கீதம் அதிகாரம் 18 வசனம் 31. யெகோவாவை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவன் என்று கண்மலையும் யார்? அப்ப யெகோவா மட்டும்தான் கண்மலை அப்படின்னு போடுறப்ப எல்லாம் என்ன நினைச்சிடறாங்க? ஞான கண்மலைன்னு இருக்குது.
ஏன்னா இது எல்லாரும் ஒரே ஞான பழத்தை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவ. அப்ப இந்த கண்மலை கிறிஸ்து அப்படிங்கறத தான் வந்து யெகோவா வாக்கிய நித்திய கண்மலை அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதனாலதான் பவுல் சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்னது? என்ன ரகசியம்? பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியம் என்ன? 2 பேர் இருக்கிறாங்க. தனித்தனி இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த கண்மலை ஒரு கண்மலை தான் இருக்குன்னு தேவனே சொல்றாரு, நான் மட்டும் தான் கண்மலை. அப்ப அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவாகிய கண்மலை தான் நானு அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சிடறாங்க. யெகோவா தேவன் எப்படி? அவரு நித்திய கண்மலை, இவரு ஞான கண்மலை. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் பைபிள்ல இருக்கிறதுனால ஒரு குழப்பம் வருதா இல்லையா? மகிமை தேவன், மகிமை கர்த்தர், மகிமை பிதாவானவர், இந்த கண்மலை, இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு முரண்பாடு, ஒரு குழப்பம் ஏற்படும். தேவன் தெளிவா சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற பூரண நிச்சயம் என்ன? 2 பேர் இருக்கிறாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த காரணத்திலையும் 2 பேரும் ஒருத்தர்னு நினைக்கிறாங்க. அப்படியே 4 வழியில அப்படியே வந்துருச்சு 2 பேர். தேவனே மறைஞ்சிருச்சு. தேவனை அப்படியே மறைச்சிட்டு கம்ப்ளீட்டா கிறிஸ்து தான் கண்ணுக்கு தெரியறாரு, இவர் தான் அவருன்னு நினைக்கிறாங்க. சரி பாருங்க, இன்னொன்னு கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:5. 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் யெகோவா என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்ப இந்த இதை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சிருஷ்டிகரே நாயகர் ஹஸ்பண்ட்னு வரும். 54:5 பாருங்க. ஏசாயா 54:5 இங்கிலீஷ்ல For thy maker is thy husband, போதும். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்னு இருக்கு இல்லையா? அப்ப நாயகர் அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட்னு இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் அப்படின்னாவே என்ன? கணவன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்திரீக்கு கணவன் தான் தலையா இருக்கிறார். இப்ப அந்த நாயகர் அப்படிங்கிறத தமிழ் அகராதியெல்லாம் வச்சீங்கன்னா ஒரு தலைவன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. தலைவன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப பழைய பாட்டுல வாசிக்கிறப்ப சிருஷ்டிகர நாயகர், அப்ப யெகோவா தான் தலைவர், ஹெட், அவர் தான் உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஆனா நம்ம ஊமைகள்ல இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்றாருல, மணவாளன் வர தாமதித்த போது மணவாட்டி வந்து ஆயத்தமா இருக்கணும் அப்படிலாம் சொல்றோம், வாசிக்கிறோம் ஊமையில. மணவாளன் என்ன? புருஷன். அப்ப என்ன நினைச்சிருவாங்க? நிச்சய கண்மலை, அந்த கண்மலைக்கு வேற கண்மலை இல்ல, அப்ப ஞான கண்மலை இவர் தான், அவர் தான் இவருன்ட்டாங்க. மகிமை தேவன் கர்த்தர், மகிமை பிதா, இது ஓகே, இவரும் அவரும் தான். இதே போல நாயகர் யாரு? யெகோவா தான் நாயகர்னு போட்டிருக்கு. ஆனா அந்த நாயகர் இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாருல, மணவாளன் என்ன? புருஷன், தலைவர், ஸ்திரீக்கு புருஷன் அதான் தலைவர், ஹஸ்பண்ட், அப்ப அவர் தான் இவரு அப்படின்னு முடிவு பண்ணு. ஆனா அந்த நாயகர் அப்படின்னா தேவன், பவுல் மூலம் தேவன் சொல்றாருல, கிறிஸ்துவுக்கு அந்த ஆர்டர் சொல்றாருல, ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. இந்த ரகசியம் வந்து அதான் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் என்ன? 2 பேர் இல்ல, ஒருத்தர் அப்படிங்கிறது ரகசியம் இல்ல, 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று பழைய பாட்டுல அநேக வசனங்களுக்கு மூலம் ஆராய்ந்து பார்க்கிறப்ப தெளிவா நம்ம தெரிஞ்சிடும். அப்புறம் பாருங்க, இன்னொன்னு இந்த ஒரு வசனத்தை குறித்து நம்ம கூட பார்த்தோம். இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். எபிரேயர்ல அதிகாரம் 2, இதான் கடைசி. எபிரேயர் அதிகாரம் 2 வசனம் 9, 10, 11. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராய் இருக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை இல்ல எபிரேயர் அதிகாரம் 2 வசனம் 9, 10. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு போதும் ஒரு நிமிஷம் 10 வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். இப்ப பாருங்க, தமக்காக தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனை குறித்து எப்படி சொல்றாருன்னா, பாருங்க, தமக்காக தம்மால சகலத்தையும் உண்டாக்கினவர், எனக்காக தான் எல்லாத்தையும் நான் படைச்சுக்கிட்டேன் அப்படின்னு தேவன் சொல்ற மாதிரி இருக்குது.
எபிரேயர்ல பவுல் எழுதுற அந்த இதுல பாருங்க, தமக்காக தான் எல்லாத்தையும் படைச்சேன். பரலோகத்தில் உள்ளவர்கள், பூலோகத்தில் உள்ளவர்கள், காணப்படுகிறவர்கள், காணப்படாதவர்கள், கர்த்தத்துவங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள், எல்லாமே சிங்காசனங்கள் எனக்காக தான் படைச்சேன்னு பவுல் சொல்றார். இதே பவுல் கொலோசியர்ல எப்படி சொல்றாரு பாருங்க, 1:15 1:16 கொலோசியர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாததுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவரிடம் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப எபிரேயரை எழுதுறது பவுல் தான், கொலோசியரை எழுதுறது பவுல் தான். அந்த இடத்துல என்ன சொல்றாரு, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். தமக்காக தான் தேவன் எனக்காக தான் எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் சொல்லுது. அப்படிதான் சொல்லுது. யெகோவா தேவனுக்காக தான் எல்லாமே, அது பரலோகமா இருந்தாலும் பூலோகமா இருந்தாலும். ஆனா இங்க கொலோசியரையும் எழுதுறது பவுல் தான். அவர் என்ன சொல்றாரு, கர்த்தத்துவங்கள், ஆளுகைகள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அவரை கொண்டும் அவருக்கென்றும், இவருக்காக தான், குமாரனுக்காக தான் படைச்சாரு, அப்பா மகனுக்காக தான் படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா எபிரேயர்ல எனக்காக தான் படைச்சுக்கிட்டேன்னு வருது. இதனால எல்லாம் நினைச்சிடறாங்க, சிம்பிளா சொல்லிடுறாங்க இவர் தான் அவரு அப்படின்றாங்க. ஆனா எப்படி இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது? ஒரு உலக பழமொழி ஒண்ணு இருக்கு, உலகமும் உமக்கு அடிமை, நீரோ எமக்கு அடிமை அப்படின்னு ஒரு உலக பழமொழி ஒண்ணு இருக்கு. உலகமா உமக்கு அடிமை, நீரே, ஒரு பழமொழி தான் இருக்கு. ஆனா இந்த பழமொழி எல்லாம் மனிதனுடைய அறிவினால விதியினால எழுதப்பட்டது. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, பைபிளுடைய ஆதாரம், வசனத்தை, அதிக வார்த்தைகளை வச்சுதான் இந்த பழமொழி எல்லாம் வந்தது. ஏன்னா பைபிள் தானே முதல்ல எழுதப்பட்டது. அந்த இது எழுத்து அறிவித்தவன் இறைவன். எந்த எழுத்து முதல்ல வந்தது? தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. ஆனா எந்த மொழி? யாரு மோசே கிட்ட எப்படி பேசுறாரு? அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுது எனக்காக தான் யெகோவா தேவன், நான் எனக்காக தான் படைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொலோசியர்ல என்ன சொல்றாரு, குமாரனுக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அதனால என்ன நினைச்சிடறாங்க, இவர் தான் அவருன்னு நினைச்சிடறாங்க. இப்ப இது எப்படி அப்படின்னா, நம்ம இதெல்லாம் நிறைய நம்ம வசனத்தின் மூலம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்து குறித்து அநேக காரண பெயர் இயேசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல இயேசுக்கு தாசன் அப்படின்னு ஒரு இருக்கு பாத்தீங்களா? தாசன் அப்படின்னு என்ன? அவர் சொல்றதை இவர் செஞ்சிருவார். அதான் ஊழியக்காரன், எப்படி சர்வன்ட் அப்படின்னு பைபிள்ல இங்கிலீஷ்ல சர்வன்ட். அப்ப தாசன், இத ஏசியால 2 வசனம் நீங்க பாருங்க, டைம் ஆச்சு. ஏசியா 42:1, மத்தேயு 12:18. இதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து தான் அந்த வசனம் இருக்கு. வாசிக்க வேணாம், ஒரு வசனம் வாசிக்க. ஏசியா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். போதும், ஒண்ணு மட்டும். இப்ப மத்தேயு 12:18 வாசிங்க. மத்தேயு 12:18. மத்தேயு 12:18. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். போதும். இது யார்? இது ஏசியால சொல்லி இருக்கிறது, மத்தேயுல சொல்லி இருக்கிறது. யார் குறித்து சொல்லுது? தாசன்னா யாரு? இயேசு கிறிஸ்து தான். தாசன் அப்படின்னாவே அவர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றதை அப்படியே சொல்றவர் தான் தாசன். அவர் என்ன பிதா என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றாரு. இப்ப எதுக்காக இதை பாக்குறோம்னா, எபிரேயர்ல தமக்காக தான் படைச்சுக்கிட்டேங்கிறாரு, கொலோசியர்ல குமாரனுக்காக தான் படைச்சுக்கிட்டேங்கிறாரு. ஒரு உலக பழமொழி பார்த்தோம், உலகமா உமக்கு அடிமை, நீரோ எமக்கு அடிமை. இப்ப கிறிஸ்துவே யாருக்கு தான் அடிமையா இருக்க? ஒரு அடிமைன்னு யார் சொல்றது கேட்டார்? கிறிஸ்து இயேசு யார் சொல்றதை கேட்டார்? பிதா சொல்றதுதான் கேட்டார். இப்ப நீங்க 1 கொரிந்தியர்ல வாசிங்க, இந்த வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15:21 இருக்கு. 1 கொரிந்தியர் அதிகாரம் 15:21 வாசிக்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆரம்பத்தில் எல்லாரையும் மரித்தது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்க்கப்படுவார்கள். அவனவன் தன் மரித்திலே உயிர்க்கப்படுவான். முதற் பலனான கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமை பதிவித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்படுத்தினாரே ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர்
கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று வெளியரமாயிருக்கிறது. சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பா. ஏதாவது புரியுதா? எல்லாத்தையும் தேவனுடைய சித்தத்தை கிறிஸ்து நிறைவேறனால எல்லாத்தையும் இவருக்கு கொடுத்துட்டாரு. நீ பார்த்து எனக்கு எல்லாம், ஏன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினால இவர் கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சகல அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதனால கடைசியா என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் தான் எனக்கு என்னோடது அப்படின்னு பைபிள் சொல்லல, இயேசு கிறிஸ்துவோடதுன்னு சொல்லல. சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு இவர் கீழ்ப்பட்டிருப்பார். அப்ப எல்லாமே யாருக்கு தான் உரியது, யாருக்கு தான் சொந்தம்? அதை தான் சொல்ற. தமக்காக தான் படிச்சார். குமாரனுக்காக குமாரனை கொண்டு படிச்சார்னா அவருக்காக நினைக்கிறாங்க. அவரே யார் சொல்றதை கேட்கிறார்? அதனாலதான் இந்த இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறப்ப தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் யெகோவா என்கின்ற நாமத்தை உடையவர். இந்த ரகசியம் எப்படி? பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியம். 2 பேர் இருக்கிறாங்க. பிதான்னு ஒருத்தர் இருக்கிறார், குமாரன் ஒருத்தர் இருக்கார். வசனம் எத்தனை வசனத்தை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறப்ப ஒரு தெளிவு நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறாரு. கடைசி நாள்ல தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்த தேவன் கிருபை செய்ய வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அநேக சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்த தேவனுக்கு நாம் நன்றியை செலுத்திக் கொண்டு அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.